சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹ் சூரத்து ஸலா தொழுகை என்பதாக ஒரு சூறாவை இறக்கவில்லை. குர்ஆனில் அல்லாஹ் சூரத்து ஸகாத் ஸகாத் என்பதாக ஒரு சூறாவை இறக்கவில்லை. குர்ஆனில் அல்லாஹ் சூரத்து ஸௌம் நோன்பு என்பதாக ஒரு சூறாவை இறக்கவில்லை. ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் சூரத்துல் ஹஜ் ஹஜ் என்பதாக ஒரு சூறாவை இறக்கி இருக்கிறான். அந்த சூறாவை ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய எல்லாரும் படிப்பது கட்டாயம். சகோதரர்களே, சூரத்துல் ஹஜ் என்று ஒரு சூறாவை இறக்கிய அல்லாஹ் முதலாவது வசனத்தில் ஹஜ்ஜை பற்றி பேசவில்லை. ஹாஜிகளே அல்லது மக்களே எல்லாரும் ஹஜ்ஜி செய்ய என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிக்கவில்லை. சூரத்துல் ஹஜ்ஜுடைய 27வது வசனத்தில் தான் அல்லாஹ் ஹஜ்ஜை பேசுகிறான். சூரத்துல் ஹஜ்ஜை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். எப்படி தெரியுமா? ஒவ்வொரு ஹாஜிகளும் ஒவ்வொரு ஹஜ்ஜிக்கு போறவங்களும் இந்த வருஷம் போறவர்களாக இருக்கலாம். 21ஆம் தேதியில இருந்து இன்ஷா அல்லாஹ் 10ஆம் தேதி வரைக்கும் முழு இலங்கை நாட்டிலிருந்தும் ஹோல்சிலோன்ல இருந்து கிட்டத்தட்ட 3500 பேர் ஹஜ்ஜிக்காக போய்கொண்டே இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் எதை எடுத்துக் கொண்டார்களோ இல்லையோ, என்ன சேர்த்து கொண்டாங்களோ இல்லையோ, சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் முதலாவதாக என்ன சொல்கிறானோ அதைத்தான் அவர்கள் தன்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜை ஆரம்பிக்கிறான். யா அய்யுஹன் நாஸ் யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும். ஏ மனிதர்களே, ஏ மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இன்னொரு இடத்துல ஹஜ்ஜ பத்தி சொல்லக்கூடிய நேரம் சொல்றான், நீங்க வேண்டிய சாமான எடுத்துக்கொள்ளுங்க. ஹஜ்ஜிக்கு கொண்டு போறதுக்கு உங்களுக்கு என்ன என்ன சாமான்கள், என்ன என்ன திங்ஸ்கள் தேவையோ அதை எல்லாத்தையும் நீங்க தாராளமா எடுத்துக்கொள்ளலாம், நோ ப்ராப்ளம். ஆனா ஆக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க என்ன சாமான கொண்டு போயிட்டு தக்வா என்கிற சாமான கொண்டு போவல் என்று சொன்னா உங்களோட ஹஜ்ஜில வேலை. ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களுக்கு முதலாவது அல்லாஹ் உபதேசிக்கிறான், அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும், அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கணும். ஹாஜிங்கிற பட்டத்துக்காக அல்ல ஹஜ்ஜி செய்வது. என்ன ஹாஜியார் யார்தான் இந்த பட்டத்தை கொண்டு வந்ததோ தெரியா? அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் தொழுறவரை பார்த்து முசல்லி என்று சொல்லணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் ஜகாத் கொடுக்கிறாரு, இவரை பார்த்து முஸக்கி, வாங்க முஸக்கி, இவர் பெரிய முஸக்கி என்று சொல்லும். ஒவ்வொரு வருஷமும் நோம்பு பிடிக்கிறார்களை பார்த்து சாயிம் சாயிம் என்று சொல்லணும். ஆனா அப்படின்னு யாரும் சொல்றல. ஹஜ்ஜிக்கு போனா மட்டும் ஹாஜி சொல்றது பரவாயில்லை சகோதரர்களே. ஆனால் நாங்க 21 லட்சம் கிட்டத்தட்ட 30 லட்சம் ஆக நோ பேக்கேஜ் 18 லட்சம் செலவழிச்சு நாங்க ஹஜ்ஜி செய்யறது எங்களை ஹாஜி என்று சொல்றதுக்காக அல்ல, அல்லாஹ்விடம் நாங்க நெருங்குறதுக்காக. ஹஜ்ஜிக்கு போறவங்க இந்த வருஷம் போறவங்களாக இருக்கலாம், எதிர்வரக்கூடிய காலத்துல போறவங்களாக இருக்கலாம். உங்களுக்கு நான் எனக்கும் சேர்த்து சஹீஹுல் புகாரியுடைய முதலாவது ஹதீஸை நான் ரிமைண்ட் பண்ணுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத். நீங்க என்ன அமல் செஞ்சாலும் சரி, உங்களோட அமல்கள் கபூலாக்கப்படுவது. இன்னமா கபூலுல் ஆமால் அவ் இன்னமா கமாலுல் ஆமால். உங்களோட அமல்கள் கபூலாக்கப்படுவது, உங்களோட அமல்கள் பூர்த்தியாகுவது உங்களோட நியத்துகளை வைத்துத்தான். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை இது. அல்லாஹ் என்ன குர்ஆன்ல சொல்றான்? ஹஜ்ஜ பத்தி சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான்? வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். நீ ஹஜ்ஜி செய்றண்டா யாருக்காகவும் செய்யாதே, எனக்காக ஹஜ்ஜி செய். என்ன அடையும் இடம்தான் ஹஜ்ஜு. முதலாவது நீயத்து சரியாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? நாங்க ஹஜ்ஜி செய்யக்கூடிய சல்லி ஹலாலான சல்லியாக இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, யாரு ஹராமான சல்லி எடுத்துக்கொண்டு, வட்டி சல்லியா இருக்கலாம், ஏமாத்தின சல்லியா இருக்கலாம், யாருக்கு சரி பொல்லு வச்ச சல்லியா இருக்கலாம், இந்த சல்லியை எடுத்துக்கொண்டு யார் ஹஜ்ஜிக்கு வந்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் நான் வந்துட்டேன் உனக்கிட்ட, ஹஜ்ஜி செய்ய உனக்கிட்ட வந்துட்டேன் என்று யார் சொல்லுவாரோ அல்லாஹ் சொல்லுவானாம், லா லப்பைக், நீ எனக்கிட்ட வர வேண்டிய எந்த தேவையும் கிடையாது.
வலா சஅதைக், நீ நல்லா இருக்கவும் மாட்டாய். வஹஜ்ஜுக மர்தூதுன் அலைக், உங்க ஹஜ்ஜை தூக்கி வீசிட்டேன். வெரி இம்பார்ட்டன்ட் தான். எங்கட சோர்ஸ் ஆஃப் இன்கம், எங்களுக்கு வருமானம் வார வழி அது சரியான வழியாக இருக்கணும், ஹலாலான வழியாக இருக்கணும். அப்பதான் அந்த ஹஜ்ஜி அல்லாஹ்வுக்கிட்ட அக்செப்டட் ஹஜ்ஜாக மாறும். சாதாரண மக்கள் செஞ்ச ஹஜ் அல்ல இது சகோதரர்களே. சாதாரண இமாம்கள் செய்த அமல் அல்ல இது. இமாம் அத்தா இப்னு அபீ ரபாஹ் மிகப்பெரிய தாபிஈ, 200 சஹாபாக்கள்கிட்ட படிச்சவர், தந்த வாழ்க்கையில 70 ஹஜ்ஜிகள் செஞ்சார். இமாம் சுஃபியான் இப்னு உயைனா தந்த வாழ்க்கையில 70 ஹஜ்ஜி செஞ்சார். ஒவ்வொரு ஹஜ்ஜிலையும் அரஃபால வச்சு அல்லாஹ் கிட்ட துஆ செய்வார், அல்லாஹும்ம லா தஜஅல் ஹாதா ஆகிர அஹ்தின் பிக், யா அல்லாஹ் இதை இந்த கடைசி சந்திப்பாக ஆக்கிடாதே. அடுத்த வருஷம் நாங்க சந்திக்கணும், இந்த அரஃபால உனக்கிட்ட கையேந்தோணும். 70வது ஹஜ்ஜ முடிச்சு சொன்னார், 70 தரம் நான் கேட்டேன், அல்லாஹ் 70 தரமும் எனக்கு தந்தான். இந்த வருஷம் கேட்கறதுக்கு எனக்கு வெட்கமா இருக்குது. அந்த வருஷம் ஹஜ்ஜி முடிய மௌத்தா போய்த்துட்டார். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரன் 25 ஹஜ்ஜி நடந்து செஞ்சாங்க. 25 ஹஜ்ஜி நடந்து செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க, 4 உம்ரா தான் செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச 3 உம்ராவும் இந்த மாசம் தான் செஞ்சாங்க. துல்காதா மாசம் முதலாவது உம்ரா உம்ரத்துல் ஹுதைபியா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரண்டாவது உம்ரா உம்ரத்துல் கதா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மூணாவது உம்ரா உம்ரத்துல் ஜிஹ்ரானா. இந்த 3 உம்ராக்களும் செய்தது இந்த துல்காதா மாதத்துல தான். 4வது உம்ராவைத்தான் துல் ஹஜ் மாதம் தன்னுடைய ஹஜ்ஜோட செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனால இருந்து துல் ஹுலைஃபால 1,24,000 சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு தன்னுடைய அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எல்லாரையும் கூட்டிக் கொண்டு 100 ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிக்கு வந்தாங்க. அதுல 63 ஒட்டகத்தை தன்னுடைய கையால அறுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிச்ச ஒட்டகத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அறுத்தாங்க. நாயகம் செய்த ஹஜ்ஜி சகோதரர்களே, 1000 பேசலாம் ஹஜ்ஜை பற்றி, நேரமிடம் கொடுக்காது. போகக்கூடிய இடம் அந்த காபா, அந்த மக்கா.